மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. மீனவர் பிரச்சனை பேசியிருக்காரு. அவர் கேட்கறது 2011 போராடுங்கிறது சரி. 2011 காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதனால நீங்க போராடுனீங்க. 14க்கு பின்னால மீனவருக்காக போராடுகின்ற சூழல் உங்களுக்கு வந்துதா? வரல. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாசிசம் பாஜக இதெல்லாம் வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வேல்யூ வராதுங்க. இல்ல இந்த பிரச்சனையை உறுதியாக முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வசனத்தை பேசுவது, அதன் வாயிலாக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்று இருந்தால் இது ஒரு பபிள் மாதிரி ஆயிரும். திரு விஜய் அவர்கள் ஒன்று பேசுகின்ற விஷயத்தை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து விட்டு பேச வேண்டும்.